ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சார், இப்போ பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் திரும்பி களம் இறங்கும் போதும், பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் இறங்கும் போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹராவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, பூசணிக்காய் உடைக்கும் போது அதே தான் பட்டாம்பூச்சி தான் எனக்கு. ஹராங்கிற படம் என்னோட பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டாம்பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதை எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம்பூச்சி தான். ஸோ ஹராவோட இந்த கேரக்டர் இது வரைக்கும் நீங்க பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. சொல்லும் போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கு. அது இப்போ நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே இல்லை. எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புறேன். சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமா பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சார், உங்களோட கேரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 மாசத்துல 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் 22 ஓ மானே மானே படமும், அக்டோபர் 23 ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரே நாள்ல 3 படம், உதயகீதம், பிள்ளை நிலா, தெய்வ பிறவி. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேல என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்து மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றது ஓகே, ஆனா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த விதத்துல ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைம்ல ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. சார், இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த ஓடிடி இன்னும் ஏர்லியரா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட், அதுல டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்றதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதான் முக்கியமா இருக்கு. படம் தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். சார், 80s காலகட்டத்தில் ரஜினி சார், கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க. அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்கள்ல காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூர்ல போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்ம குருதி சொல்ல குருதின்னு ஒரு கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழ்ல கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்கு, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சதை தவிர நம்ம யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார், கமல் சார் என்னைக்குமே ரஜினி சார், கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாரும் போட்டி இல்லை. 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உயிரின் ஊற்றாய் இருக்கிற என்னோட ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
இவங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார் வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான். இப்போ பழகுற டைம்ல எல்லாரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர, இந்த சக்ஸஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்பவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவிச்சு அதெல்லாம் இல்லை. நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர், சக நடிகர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானா இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது. இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, ம். வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார், அதாவது 80ஸ்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர், ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது என்னன்னா, அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும்போது பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும், ஒரு கேன்சர் பேஷண்டாகவும், ஒரு லவர் பாயாகவும், ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா, இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். அது என்ன இருக்கு. இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்றீங்க, அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகைகள் தான். சுஹாசினி, லிசி, இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இத்தனாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்க 2 பேரு கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும்.
பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சோக பாட்டுனாலே மோகன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க? நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் 5 ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட், அந்த பாட்டு தான் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்லணும்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா நான் இன்னைக்கு சொல்றது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு, மக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த பாட்டு இன்னைக்குன்னு சொல்லுவேன். பட் என்னைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை அம்சம் தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மெலோடி சாங்னா மகளே என் மகளேங்கிறது தான் சொல்லுவேன். சார், ஸ்டில்ஸ் ரவி வந்து உங்க லைஃப்ல உங்க கேரியர்ல முக்கியமான ஆட்கள். அவர் எடுத்த சில போட்டோஸ் காமிக்கிறேன், அதோட மெமரிஸ். என்னோட குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. சொல்லுங்க. அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னாரு. ஆமாம், அடடா, கப்பர் பார்க்ல எடுத்தார். நானும் சுவாசினி நெஞ்சத்தை கீழாத ஷார்ட்ஸு. அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது. அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம்னு சொன்னல, யூனிட்டா ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட். தேங்க்யூ ரவி. லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார். தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா. ஷீ இஸ் எ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டார் அங்கே. மணி என்னோட ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. திஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரசிகனா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த சீன்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் ரவிட்ட வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ். காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கீழாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ராடனரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.